பூக்கள்னாவே அழகு தான். அதை பார்க்கும்போதே ஒரு கொள்ளை பிரியம் ஏற்படத்தான் செய்யுது. சரி வாங்க எங்கே போயிருக்கோன்னு பார்ப்போம். இது குஜராத் பட்டானில் இருக்க ராணி கி வாவ். பேருக்கேற்ற மாதிரியே அந்த சிற்பங்களும் இடமும் பார்க்க வாவாக தான் இருக்கும். இது சுற்றி இருக்கிறது ஒரு தோட்டம் போல் அமைச்சிருக்காங்க. நடுவில் இருக்கிறது இது தாங்க ராணி கி வாவ்னு சொல்லப்படுற படிக்கட்டு கிணறு. அதாவது நம்ம 100 ரூபாய் தாளில் பின்புறமாக ஒரு கட்டிடம் போன்ற அமைப்பு இருக்கும். அது இது தாங்க. இங்கே நிறைய சிற்பங்கள் இருக்குது. ரொம்ப நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சரஸ்வதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த படிக்கட்டு கிணறு முழுவதுமாக வண்டல் மண்ணால் மூடிருச்சாமா. அதுக்கப்புறமா அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது இந்த கிணறை மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆனதுனால சில சிற்பங்கள்லாம் அப்படியே கரைஞ்சு போன மாதிரியாக இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாகவும் நுணுக்கமாகவும் வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் 7 அடுக்குகளை கொண்டதாக சொல்லப்படுது. இது ராணி உதயமதி அப்படிங்கிறவங்க அவங்க கணவர் பீமதேவருக்காக கட்டப்பட்டதாமா. இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் மக்களோட வாழ்க்கை முறையும் அந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க, கடவுள்களை பற்றியும் சிற்பங்கள் ஒன்றுமே ரொம்ப நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு அழகான கலை வடிவம்! சின்ன சின்ன நுணுக்கமான சிற்பங்கள் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இது என்னென்னா, ஒரு பெண்ணோட காலில் குரங்கு பிடிச்சி இழுப்பது போலவும், ஒரு பெண் கண்ணாடியை பார்த்து ஒப்பனை செய்து கொள்வதை போலவும், இன்னொரு பெண் நிர்வாண நிலையில் இருக்கிற மாதிரியும், ஒரு பெண் உதட்டுக்கு சாயம் பூசுகிற மாதிரியும், இன்னொரு பெண்ணை கடிதம் எழுதுவது போலவும் நிறைய வகையான மகளிரோட வாழ்க்கை முறையை சித்தரிக்கிறதா இருக்குது. கடவுளரை பற்றி பார்க்கும்போது வராகர், கணபதி அவருடைய மனைவியோடு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ராமாயண காட்சிகள், மகாபாரத காட்சிகள், அந்த வதம் செய்கிறது போன்றது, பரசுராமர், இது போன்ற சிற்பங்களும் நிறைய இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு அடுக்கு நிலையை கொண்டது. மொத்தம் 7 அடுக்குகளாக இருக்குது. இதோட கடைசி பகுதியில் பார்த்தோன்னா மிக ஆழமான ஒரு கிணறு இருக்குது.